surely tell you, the Lord will speak to you today. இந்த சபைக்கான கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்று வந்திருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு கூட ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார் என்று சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஒரு ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. I'm so glad Pastor Osborne gave me this opportunity. இந்த நாளிலே பாஸ்டர் ஆஸ்பான் அவர்கள் எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். I have heard about this church many years back when even my uncle was alive. I'm so glad to stand here in the same place and share God's word. இந்த சபையை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அங்கிள் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுப்பது எனக்கு பெரிய பாக்கியமா இருக்கிறது. Are you ready this morning? ஆயத்தமா இருக்கிறீங்களா? Hallelujah. Okay, your amen is not good enough. நீங்க சொல்ற ஆமென் நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று எனக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. Are you ready today? இந்த நாள்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென்னு சொல்லுங்க. Praise Hallelujah. the Lord. Hallelujah. I'm going to title my message, என்னுடைய செய்தியின் தலைப்பு, If a man dares to decree and declare. ஒரு மனிதன் இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை வாயிலே அறிக்கை செய்ய துணிந்தால். That is the message title. இந்த நாளிலே அதுதான் செய்தியின் தலைப்பு. It's not referring to only man, it's referring to anybody who will speak the word of God in declaring and decreeing. மனிதர்கள் மாத்திரமல்ல மனுஷிகள் எல்லாருக்கும் குறிக்கிறது. What is the meaning of declare? அறிக்கை இடுவது என்றால் என்ன? And what is the meaning of decree? நம்ம இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுப்பது என்னது? Both these words are found in your Bible. உங்களுடைய வேத புத்தகத்துல இந்த ரெண்டு வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கு. I would like to say one statement. இந்த நாளிலே ஒரு அறிக்கை உங்க மத்தியிலே சொல்ல The விரும்புகிறேன். strongest force on planet Earth is a man who can speak the word. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு காரியம் உண்டென்றால் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. Amen. I'm going to say it one more time. அதை ஒரு முறை மறுபடியும் சொல்ல போகிறேன். If a man dares to speak a word, that is the greatest power on earth. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை பேசுகிறானே அந்த வார்த்தைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I know I didn't get amen from you for that. அதுக்கு நீங்க ஆமென் சொல்லல எனக்கு I தெரியும். understand why. ஏன் என்று எனக்கு புரிகிறது. Because you're saying, who's going to value my words? ஏனென்றால் உங்க மனசு உங்களை பார்த்து சொல்லுது உன் வார்த்தையை யாரு கனப்படுத்த போறா? Nobody listens to me. எனக்கு ஒருத்தரும் செவி கொடுக்கிறது And இல்ல. you are telling me my words are so powerful on the earth, I don't know. இப்ப என்ன பார்த்து சொல்றீங்க என் வார்த்தை இந்த உலகத்துல மிக வல்லமை வாய்ந்ததுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. That's why I want to turn to the Bible, because that's got the answer for the questions. ஆகையால் தான் இந்த கேள்விக்கு பதில் வேத புத்தகத்துல இருக்கிறது என்பதை உணர்ந்து வேத புத்தகத்துல உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க இருக்கிறேன். Matthew 18:18 says, மத்தேயு 18:18 சொல்லுகிறது, Assuredly I say to you, said Jesus. நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். So if you don't believe me, believe what Jesus said. நான் சொல்லுகிறதை நீங்க நம்பாவிட்டால் இயேசு சொல்லுகிறதை நம்புங்க. He says, I say to you, whatever you bind on earth will be bound in heaven, whatever you loose on earth will be loosed in heaven. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Somebody say hallelujah. Hallelujah. That means if you activate speaking on earth, it's loosed in heaven. நீங்க இந்த உலகத்திலே பேசினால் பரலோகத்திலே கட்டவிழ்ப்பு So the நடக்கும். switch is on earth and that will reflect in heaven. இங்கே நம்ம கையில ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணுகிற ஸ்விட்ச் நம்ம கையில இருக்கு. அதோட வல்லமை பரலோகத்திலே So he செயல்படுகிறது. says what you loose on earth first will be loosed in heaven. இந்த உலகத்திலே நீங்கள் கட்டவிழ்க்கிறதை பரலோகத்திலே தேவன் கட்டவிழ்ப்பார். Whatever you bind on earth is bound in heaven. இந்த உலகத்திலே நீங்கள் கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். Somebody shout hallelujah. Hallelujah. That is the power of words. நம்முடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற பலன் அதுதான். The next verse says, அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, Again I say to you, அல்லாமலும் உங்களுக்கு that if you agree on concerning anything that they ask, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், Bible says whatever you ask, it will be done by my Father in heaven. நீங்கள் எதை கேட்டாலும் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Somebody shout hallelujah. யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. That's why I said there is power if you speak. ஆகையால் தான் சொல்லுகிறேன் நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. Hallelujah. ஹalleluya. What is the meaning of the word declare?
இந்த வாயினாலே அறிக்கை பண்ணுகிறது என்கிற அந்த காரியத்துக்கு அர்த்தம் என்ன? If you go to the airport and then you're returning back from a foreign country, ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க திரும்பி வரும் பொழுது the customs will give you a form, customs declaration. அங்கே கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு படிவத்தை கொடுப்பாங்க. அதுல எழுதிருக்கு நீங்க கஸ்டம்ஸுக்கு வெளிப்படுத்த போகிற காரியங்கள். So they will ask you, what do you have to declare? நீங்க எதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் கஸ்டம்ஸ்காரர்களுக்கு? That means what you have is the declaration, is what you have inside you. நீங்கள் அறிக்கை இடுகிறது என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது என்று அர்த்தம். Hallelujah. Hallelujah. Suppose I say, Lord, I am the child of God. அங்கே திடீரென்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நான் தேவனுடைய பிள்ளை என்று அறிக்கையிட்டால், that is a declaration about the fact you're the child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. But what is decree then? What is decreeing? அங்கே தீர்மானிக்கிறது என்று சொன்னால் என்ன? Decree means what you want to happen, you speak that to happen in the earthly realm, what was revealed in the heavenly realm. அதாவது நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இருதயத்தில் விரும்புகிறதை வெளிப்படுத்துறது தான் அந்த தீர்மானம். Hallelujah. Hallelujah. That means you speak to the heavens to decree what you want happen on the earth. பரலோகத்துக்கு நீங்க பேசி அங்க இருந்து ஆணை பிறப்பிக்க நீங்க சொல்லுகிறது. Okay, let me explain all these things quickly. இதை சுருக்கமாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். Do you know there was a man called Elijah who spoke to the heaven and he locked up the heaven gates of rain and he put the key in his pocket? எலியா என்கிற மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பரலோகத்திடத்தில் பேசி அந்த வானத்தில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து அதன் சாவியை கையில போட்டுக்கிட்டார். There was a man called Joshua who spoke thus to the sun and he said, stand still till I win over my enemies. யோசுவா என்கிற மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். சூரியனை பார்த்து அது இருக்கிற இடத்துல நிற்கும்படியாய் கட்டளையிட்டார் தன்னுடைய எதிராளிகளை வீழ்த்தும் வரைக்கும். There was a lady by the name of Esther. She says, I'm going to speak this and change the degree of that evil king for the good thing of my people. ராணியாகிய எஸ்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஜனங்களுக்கு வரப்போகிற அந்த தீங்கை இழைக்க நான் ஜெபித்து அதை மாற்றப் போகிறேன் என்று தீர்மானித்தார். When David faced Goliath, he decreed in the name of the Lord of hosts that the victory is his in spite of the big giant standing before him. கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நின்ற பொழுது தேவனுடைய வல்லமையின் மேல் வைத்த விசுவாசத்தினால வெற்றி என்னுடையது என்று அறிக்கையிட்டார். Hallelujah. Hallelujah. This is the power of decree and declare. இதுதான் நம்முடைய இருதயத்தில் உள்ள தீர்மானத்தை வெளிப்படுத்தி அறிக்கை செய்கிறது. God wants us as his children to use these two attributes to defeat the enemy and the questions that come against our belief in the Lord Jesus Christ. இருதயத்தில் உள்ள அந்த நம்பிக்கை விசுவாசத்தை வெளியில அறிக்கை பண்ணுகிறது. இந்த ரெண்டு காரியங்களை குறித்து இது மூலமாக தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். Did you know that our very salvation depended on you confessing that Jesus Christ is Lord? உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவர் கிட்டத்துல பெற்றுக்கொண்ட மீட்பு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கையிட்ட உங்கள் வாயின் அறிக்கையில தான் அது ஆரம்பித்தது. The book of Romans chapter number 10. ரோமர் 10வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது Romans chapter number 10, let's read verse number 8. ரோமர் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது what does it say? அங்கே என்ன சொல்லப்படுகிறது? The word is near you, it's in your mouth and in your heart. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. Somebody say hallelujah. யாராவது ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. The Bible says that the word is near you. வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் இருக்கிறது. Let me explain what word we should be using. இங்கே நாம் என்ன வார்த்தை பயன்படுத்த வேண்டும் என்று விளக்கி சொல்லுகிறேன். It is not the word which we feel, but rather the word of God, what word we use is the word of God. நாம் ஏதோ நாம் யோசிக்கிற வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. Generally, if we ask ourselves what word should I use, it will be the situation and the circumstance which I feel and which I see. ஏதாவது நான் எந்த வார்த்தையை அந்த சூழ்நிலையில் பயன்படுத்துவேன்னு சில நேரம் கேட்டா நான் பார்க்கிறதை நான் காண்கிறதை இல்லை நான் உணர்கிறதை வைத்து பேசுகிற வார்த்தை என்று சொல்லுவோம். If I ask you how are you doing today, இப்போ உங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா you will probably say, brother, life is not good, retrenchment, the salary is being cut, my doctor's report is seems bad. Probably that's what we will say. இப்போ நான் உங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா வேலையில ஒரே பிரச்சனை பிரதர், டாக்டர்கிட்ட போனா இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டாரு, என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை நீங்க பார்க்கறதை சொல்லுவீங்க. But the Bible says what you say,
ஆண்டவருடைய வேதம் இப்படியாக சொல்லவில்லை. It says don't say what you see, நீங்கள் பார்ப்பதை அறிக்கையிடாமல், but you say the word of God is near you. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. Where is it? அது எங்க இருக்கிறது? In your mouth உங்களுடைய வாயிலும் and in your heart. உங்களுடைய இருதயத்திலும். Two places. ரெண்டு இடங்கள். Once inside the heart, ஒன்னு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. then it can come from the mouth. இருதயத்துல இருந்தா அது வெளியே வரும். What goes in will come out. நமக்குள்ள எது போகுதோ அதுதான் வெளியே வரும். If we say life is bad, that is coming out. நாம் அதாவது இருதயத்துல நினைத்து வாழ்க்கையே மோசம் அப்படி நினைச்சா அதுதான் வெளியே வரும். But the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? if you confess with your mouth the Lord Jesus Christ, உன் வாயினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ அறிக்கையிட்டால், that's how we got born again. அப்படிதான் நாம் மறுபடியும் பிறந்தோம், மீட்பை பெற்றோம். We declared that Jesus Christ is Lord by speaking it with our lips. நாம் நம்முடைய உதடுகளினாலே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்ட பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். And not only that, we believed in our heart that God raised him from the dead. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று முழுமனதாக நம்பினோம். And that's how we were saved. அப்படிதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். Somebody say hallelujah. 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 So today, இந்த நாளிலே you may believe that Jesus Christ is good. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று நீங்க விசுவாசிக்கலாம். But if you don't declare it to the devil, அதை பிசாசானவனுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கையிடாவிட்டால், if you don't declare it in front of your problems, உங்க பிரச்சனைகளுக்கு முன்பாக அந்த சத்தியத்தை நீங்க அறிக்கையிடாவிட்டால், it's half, because you only declared it, you not decreed it. அந்த சத்தியம் ஒரு பாதியா தான் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஏனென்றால் இருதயத்துல நம்பினீங்க, வெளியே அறிக்கை பண்ணல. Hallelujah. Hallelujah. Give you one more scripture. இன்னும் ஒரு வசனத்தை The book of கொடுக்கிறேன். Job chapter number 22 and verse number 28. யோபின் புத்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் Job பொழுது, chapter 22 and verse 28 says, யோபு 22 28வது வசனம் இப்படியாக you சொல்லுகிறது, will also decree a thing. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார். Okay, can we all read it in Tamil please? எல்லாரும் தமிழ்ல வாசிப்போமா? யோபு 22 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார், அது உமக்கு நிலைவரப்படும். Let's do it one more time. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். You will also decree a thing and it shall be established for you. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், இருதயத்தில் நம்பினால், Hallelujah. அது உனக்கு நிலைப்படும். Hallelujah. Hallelujah. You heard it very carefully. You must declare a thing. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீங்க தான் அறிக்கையிடணும். Hallelujah. ஆமென். We have come across troubles in our life. நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழியா We've வந்திருக்கிறோம். asked God, why have I faced this trouble? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்று Oh, நான் is there no கேட்டிருக்கிறேன். answer to my tears? என்னுடைய கண்ணீருக்கு ஒரு பலன் இல்லையா? Oh God, are you listening to my cry? ஆண்டவரே என்னுடைய கூப்பிடுதலுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீரா? But the Lord says, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? you will declare a decree a thing. நீர் ஒரு காரியத்தை இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, Lift your hands and say, I will decree a thing. நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால். Come on, lift your hands everybody. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் it will be established for you. அது எனக்கு நிலைவரப்படும். Hallelujah. Hallelujah. That means you have the power to overrule any power. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எந்த வல்லமை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மேலான வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. 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 If the doctor gives you a report, மருத்துவர் ஒரு ரிப்போர்ட் உங்க கையில கொடுக்கறான்னு வெச்சு, if the doctor declares an information, அங்கே ஒரு தகவலை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், you can decree over that information. அந்த தகவலுக்கு மேல உங்க விசுவாச அறிக்கை நீங்கள் செய்யலாம். You can decree the report of the Lord. நீங்கள் தேவனுடைய சாட்சியை நீங்கள் கூறலாம். And say, I believe in the healing power of God. நான் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமையை நம்புகிறேன். I believe I'm going to be out of the problem I am in. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை விட்டு நான் வெளியே வர போகிறேன், நம்புகிறேன். Hallelujah. Hallelujah. Who is going to decree? யார் அதை நிர்ணயம் பண்ண போகிறார்? Who? யார் அதை தீர்மானிக்க போகிறார்? We preachers are very good at decreeing. பிரசங்கியாளர்களாகிய நாங்க இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறதுல பெரிய ஆட்கள். We declare, we decree, this has become our job. எங்களுடைய வேலையை இருதயத்தில் தீர்மானம் பண்ணி வெளியே ஜனங்கள் மேல அறிக்கை பண்ணுவது. But it does not say pastor will decree for you, it says you will decree.
உங்க போதகர் உங்களுக்காக வந்து அறிக்கை பண்ணுவார் என்று சொல்லவில்லை, நீங்க அறிக்கை பண்ணுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. That means God and the heavens is waiting for you to decree and declare. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடியாகவே தேவனும் பரலோகமும் நீங்க இருதயத்தில் நிர்ணயம் பண்ணினதை அறிக்கை பண்ண காத்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Do you understand the power that is inside your lips? உங்களுடைய உதடுகளிலே இருக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தெரியுமா? Proverbs 18:21 says, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, death and life are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Somebody say amen. ஆமென் என்று சொல்லுங்க. Death and life are in the power of the tongue. நாவும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. That is why when things are not working right for us, probably we have dictated wrong things with our tongue. ஒரு சில நேரங்களில் காரியங்கள் நமக்கு அதாவது சாதகமாக வராததுக்கே காரணம் நம்ம வாயை திறந்து எதிர்மறையான தவறான அறிக்கைகளை செய்ததே காரணமாக இருக்கிறது. We don't have to blame the devil. நாம் பிசாசை எப்பவுமே குற்றம் சாட்டக்கூடாது. Some of us will blame the devil for wrong things we have said. நாம் சொன்ன தவறான காரியங்களுக்காக நம்மில் அநேகர் சில நேரம் பிசாசை குற்றப்படுத்துகிறோம். We say my life is hopeless, my life is miserable. சில நேரம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப துன்ப நிறைந்ததா இருக்கிறது. My son is hopeless, he will never amount to anything. என்னுடைய மகனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம ஒரு காரியத்துல உருப்பட மாட்டான். That's why he's like that. அதனால தான் அப்படி இருக்கிறான். Why? Death and life are in the power of your tongue. ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And the verse continues to say, so light will shine on your ways. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனானது வெளிச்சமானது உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கும். You have the power to declare light on your life. உங்க வாழ்க்கையிலே ஹalleluya ஒரு ஜீவனை ஒரு வெளிச்சத்தை கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. You have the power. உங்களுக்கு வல்லமை இருக்கிறது. You have the power to decree. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தீர்மானத்தை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு. You have the power to declare. அந்த தீர்மானத்தை அறிக்கையிடுவதற்கு உங்களுக்கு வல்லமை உண்டு. Psalm chapter 2 and verse 7 says, சங்கீதம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, I will declare a decree. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்மானத்தின் விவரத்தை சொல்லுவேன். So decree is to tell the world, tell the devil, tell the issue that you are a child of God. இங்கே சொல்லப்பட்ட தீர்மானம் என்ன? நீர் என்னுடைய குமாரன். உலகத்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருதயத்தில் தேவன் தீர்மானித்து உலகத்துக்கு சொல்லுகிற அந்த அறிக்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So there's a combination of decreeing and declaring. அதாவது நான் சொல்லுங்க நல்லா புரிந்துக்கணும், இருதயத்தில் தீர்மானமும் வாயில செய்யப்படுகிற அறிக்கையும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. I was mentioning about a certain statistics which was taken a few years back. சில வருஷங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். 3 questions. அங்கே 3 கேள்விகள் ஜனங்களிடத்தில் கேட்கப்பட்டது. Which is the greatest fear of all these 3 questions? இந்த 3 கேள்விகள்ல மனிதர்கள் எதுக்காக அதிகமாக பயப்படுகிறார்கள், அவர்களுக்கு 3 பதில்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. Number 1 is death. முதல்ல மரணத்தை பார்த்து எத்தனை பேர் பயப்படுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. Number 2 is the fear of the unknown future. எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை, எதிர்காலத்தை பற்றி அறிவில்லாத நிலைமைக்காக ஜனங்கள் பயப்படுறாங்களா? Number 3 is public speaking. மூன்றாவது காரியம் ஜனங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டது, மேடையில் நின்று எல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக நின்று பேசுகிறது. எதை பார்த்து இந்த மூன்றுல எதுக்கு அதிகமா ஜனங்க பயப்படுறாங்கன்னு புள்ளி விவரம் எடுத்தார்கள். Which was the highest ranking? உங்களுக்கு தெரியுமா எதுக்கு அதிகமான ஜனங்கள் பயந்தார்கள் தெரியுமா? They came up with public speaking. எல்லா ஜனங்கள்ட்ட விசாரித்த பொழுது அநேக ஜனங்கள் பொதுவாக நின்று மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை எடுக்கிறதுக்கு பயந்தார்கள். He said that is the greatest fear. அதுதான் மிகப்பெரிய ஒரு பயம். You know, in Matthew 28 and Mark 16, Jesus says, go into the world and preach the gospel or decree or declare. அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 28வது அதிகாரத்திலே மார்க் 16வது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க உலக எங்கும் புறப்பட்டு சென்று சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். So that is a speaking job. அது பேசுகிற ஒரு வேலை. That is a decreeing job. அது ஆணையிடுகிற ஒரு வேலை. That is a declaring job. அது ஒரு அறிக்கையிடுகிற ஒரு வேலை. But man's greatest fear is to speak in public. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே வெளியே நின்று ஜனங்கள் முன்னால பேசுவது. Hallelujah. Hallelujah. We will not do that. We will speak the word of God. இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் அப்படி செய்ய மாட்டோம். தேவனுடைய வசனத்தை தைரியமாய் பேச போகிறோம். You know, God is very upset when we don't speak.
ஆண்டவருக்கு மிகவும் ஒரு வருத்தம் உண்டாகிறது எப்ப தெரியுமா? அவருடைய வசனத்தையோ அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம அறிக்கையிடாமல் இருக்கும் பொழுது. God called Moses out of the burning bush. அங்கே மோசேயை ஆண்டவர் அந்த எரிகிற முட்செடிக்கு முன்பாக இருந்து கூப்பிட்டார். And when he said, Moses, I want you to speak and declare my works to Pharaoh, you know what Moses says? He says, Lord, I am an unfit man. அங்கே மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய செயல்களை, என்னுடைய அற்புதங்களை, என்னுடைய வல்லமையும் பார்வோனுக்கு முன்பாக நீ அறிக்கையிட வேண்டும் என்று சொன்ன பொழுது மோசே நான் தகுதியற்றவன் என்று சாக்குபோக்கு சொன்னார். You'll see Exodus chapter 4 and verse 14. யாத்ராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, so the anger of the Lord was kindled against Moses. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கோபம் மோசேயினுடன் மூண்டது. God's anger was kindled against Moses. அங்கே நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கோபம் மோசேயின் மேல் மூண்டது. 4வது அதிகாரம் 14வது வசனம். You can also read the book of Jeremiah chapter 1 verses 5 onwards. When God called Jeremiah, he says, Lord, I cannot speak, I'm a youth. எரேமியா 1வது அதிகாரத்துல 5வது வசனத்துல ஆண்டவர் எரேமியாவை பார்த்து ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக மாற்றுவேன் என்று சொன்ன பொழுது 6வது வசனத்துல எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே ஹல்லேலூயா, இதோ நான் பேச அறியேன், சிறு I cannot speak. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Do not say I'm a youth. ஆண்டவர் சொன்னார், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. Hallelujah. Hallelujah. Is the Lord saying something to you today? இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? When you keep silent in the spiritual realm, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது it's a significant yes to the enemy. அது என்ன தெரியுமா? பிசாசுக்கு அவன் கொடுக்கிற எல்லா பயமுறுத்தலுக்கு ஆம் என்று சொல்லுகிறது. When Goliath was challenging the Israelites, இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத் சவால் விட்ட பொழுது nobody opened their mouth. ஒருவரும் வாயை திறக்கல. It was a signifying defeat in the eyes of the enemy. அந்த சத்ருவின் கண்களுக்கு இவங்க பேசாம இருந்ததே அவங்க தோற்று போனதுக்கு ஒரு அறிகுறியா இருந்தது. Hallelujah. Hallelujah. The Bible says in Ephesians 6 and verse 12, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல வேத புத்தகம் இப்படியா சொல்லுகிறது, against flesh and against blood. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு ஹல்லேலூயா போராட்டம் இல்லை. Our enemy is not somebody, it's a spiritual principality and power. நம்முடைய சத்ரு ஒரு மனிதன் அல்ல, நம்முடைய சத்ரு ஒரு அதிகாரம் துரைத்தன ஆவிக்குரிய ஒரு சத்ரு நமக்கு இருக்கிறது. That's why the church of Christ must rise up, decree and declare the word of God. ஆகையால் தான் தேவ சபையானது எழும்பி இருதயத்தில் தீர்மானித்து தேவ வசனத்தை வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. Go to the book of Daniel chapter number 10. தானியேலின் புத்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. Daniel chapter 10, let's read verse number 12. தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது I'm showing you the importance of the church of God decreeing and declaring against the enemy the rightful things the devil has held against the church. Hallelujah. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறது தேவ சபையானது இருதயத்திலே தீர்மானித்து வாயிலே அறிக்கை செய்ய வேண்டிய தேவனுடைய வார்த்தையாக வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Verse number 12 of Daniel chapter 10. தானியேல் 10வது to me, do not fear Daniel. நோக்கி தேவதூதன் தானியேலை நோக்கி, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் அந்த தேவைக்குரிய பதிலை பரலோகத்திலிருந்து நான் அங்கீகரித்து அதுக்குரிய பதிலை கொடுத்து விட்டேன். Your words have been heard. உன்னுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டது. Somebody shout hallelujah. 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 Amen. The Lord says, call unto me and I will answer thee. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். He says, ask and you shall receive. கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லி இருக்கிறார். Your kingdom come, your will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. You know what the last line says of the same chapter, verse number 12? 12வது வசனம், தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி வரி என்ன சொல்கிறது தெரியுமா? I have come because of your words. உம்முடைய வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். Hallelujah. Hallelujah. When you speak the right words, heaven moves. நீங்கள் சரியான வார்த்தைகளை பேசும்போது பரலோகத்திலே ஹல்லேலூயா காரியங்கள் சம்பவிக்க ஆரம்பிக்கிறது. Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. We are so good at crying and telling God my problem is so big I cannot carry my load. ஆண்டவரிடத்தில் அழுது கூக்குரலிட்டு ஆண்டவரே என் பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றது நம்ம பெரிய We are all good at saying, Lord, please come right now.
நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இப்பொழுது வாரும் என்று சொல்வதில் பெரிய ஆற்றல். Jesus says he's not going to come unless he comes when the Father gives him the permission. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவர் பிதாவாகி தேவன் எனக்கு அத அனுமதி கொடுக்கிறவரை நான் வர முடியாது. But he says, I've given you the word which is nigh you, in your mouth and in your heart. Use these words, you will get the same result. ரோமர் 10வது அதிகாரத்தில் வாசித்தபடியாகவே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த வார்த்தை என்னுடைய வார்த்தையானது உன்னுடைய வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது, நீ அதை பயன்படுத்தினால் அதே பதிலை பெற்றுக்கொள்வாய். Listen very carefully. ஆமென். In the book of Daniel, தானியேல் his புத்தகத்திலே prayer was already answered from heaven. பரலோகத்திலிருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய ஜெபத்துக்குரிய பதில் பிறந்து விட்டது. That's in verse number 12. 12வது வசனத்தில் அது இருக்கிறது. In verse number 13, 13வது வசனத்தில் he says, but the prince of the kingdom of Persia withheld me 21 days. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். Listen very carefully. அதனால கவனமா The கேளுங்க. answer has been released from heaven, பரலோகத்திலிருந்து பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. but the answer has not touched earth. ஆனால் அந்த பதிலானது இன்னும் பூமியில வந்து நம்மிடத்துல வந்து சேரவில்லை. The answer is suspended. பரலோகத்திலே அந்த பதில் தடை செய்யப்பட்டு நின்று When கொண்டிருக்கிறது. you ask God, where is my answer? ஆண்டவரே என்னுடைய பதில் எங்கன்னு ஆண்டவர்ட்ட கேட்டா, He says, already answer has dispatched to your realm. பரலோகத்திலே ஆண்டவர் சொல்ல, ஏற்கனவே பதில கொடுத்துட்டேனே. Did you know that the earth belongs to you and to me? இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் உரியது தெரியுமா? Psalm 115 and verse 16 says, the heavens are the Lord's, but the earth he has given to the sons of men. அங்கே சங்கீதம் 115:16 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். Who's the earth? யாருடையது பூமி? It is mine. இது நம்முடையது. Somebody shout hallelujah. ஹalleluya. Heavens belong to God, earth is given to you today. பரலோகம் தேவனுடையது, பூமியை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். Amen. So Amen. it is my responsibility to take it from my earthly realm and bring it to my life. ஆகையால் பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று பூமிக்கு கொண்டு வருது நம்ம கையில தான் இருக்கு. So the Bible says the kingdom of the prince of the kingdom of Persia withheld the answer. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி தானியேலுடைய ஜெபத்துக்கு உரிய பதில் தானியேலிடத்துல வந்து சேராதபடி தடை பண்ணது சொல்லப்பட்டிருக்கு. What is that referring to? அது எதை குறிக்கிறது? It's a spirit which is holding your answer. இங்கே ஒரு ஆவியானது தேவ பதிலானது நம்மிடத்துல வந்து சேர்வதற்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the weapons of our warfare are not carnal but mighty to God to the pulling down of strongholds. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கும். It's not a fleshly battle, it's a spiritual battle. அது நம்முடைய யுத்தமானது மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, மனிதர்களோடு கூட போராட்டம் அல்ல, அது ஆவிகளோடு கூட இருக்கிற போராட்டம். Ephesians chapter 6 and verse number 12 says, எபேசியர் 6:12 இப்படியாக சொல்லுகிறது, we do not wrestle against flesh and blood. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணுகிறது இல்ல. Listen to me very carefully. நல்லா சொல்றது கவனிங்க. We are fighting the wrong battle. நாம் ஒரு தவறான யுத்தத்தை போராடி We are trying to fight people. நாம் ஜனங்களை மேற்கொள்ள முயற்சி செய்கிறோம். That is why you must be able to decree and declare to the enemy who's holding every answer God has dispatched for you. அதான் எப்பொழுது நம்முடைய சத்துரு யார் என்பதை அறிந்து இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும். Somebody say hallelujah. 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 Oh God, why isn't my answer coming? It's in the realm. You should bring it down by decreeing and declaring. நமக்கு ஜெபத்துக்குரிய பதில் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு விட்டது. நாம் அதை இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அறிக்கை செய்யும்போது அது பதில் நம்மிடத்துல வந்து சேரும். See, many of us have lost because their answer was suspended and we did not know how to get it from there. அநேகருடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்திருக்கிறோம், ஏனென்றால் பதிலானது நம்மிடத்துல வந்து சேரவில்லை. Many dreams have died because you did not know how to receive it from the spiritual realm. அநேக தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறவில்லை, ஏனென்றால் பரலோகத்திலிருந்து எப்படி பதிலை பெற்றுக்கொள்வது என்று புரியவில்லை. It is by decreeing and declaring. அது எப்படி என்றால் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். I'll finally close with Ezekiel chapter number 37. நான் முடிவிலே இப்படியாக எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி இன்னைக்கு முடிக்க போகிறேன். And I want to share with you how can I receive my answer which is suspended and the heavenly realm or the demon possessions are holding my answers. என்னுடைய தேவைக்குரிய பதில் பரலோகத்திலிருந்து வந்துட்டு இருக்கிற வேளையில தடை வரும் பொழுது பிசாசினால் வருகிற தடைகளை எப்படி மேற்கொள்வது?
Your answer is already released. உங்களுடைய ஜெபத்துக்குரிய பதில் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. Will somebody say amen? ஆமென். Hallelujah. You believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Your answer is released. பரலோகத்துல இருந்து என் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. We are looking at heaven and say, Father, please do something. பரலோகத்தை பார்த்து சொல்றேன், அப்பா ஏதாவது செய்யுங்கன்னு பிதாவை நோக்கி The கேட்கிறோம். Lord says, I have given you that power to decree, because if you decree, it will become what you decree. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிற வல்லமை உன் கையில கொடுத்துட்டு நீ வாயை திறந்து அறிக்கையிட்டால் அது உனக்கு கிடைக்கும். When Jesus encountered a storm, he didn't cry to the Father. இயேசு கிறிஸ்து ஒரு புயலை சந்தித்த பொழுது பிதாவை நோக்கி கதறவில்லை. He said, be still, and it was still. அவர் புயலை பார்த்து பேசினார், அமைதியாயிரு என்று சொன்னால் அமைதியாயிரு. He saw a fig tree and he says, no one will eat of you again because you have not given me what I have, what I want. அத்தி மரத்தை பார்த்து இயேசு சொன்னார், எனக்கு வேண்டியது நீ தரவில்லை. இது முதற்கொண்டு எந்த மனுஷனும் உன்னிடத்துல இருந்து அத்திப்பழத்தை சாப்பிடாமல் He never இருப்பானாக. cried and said, Lord, please do something. அவர் ஆண்டவரை பார்த்து அப்பா ஏதாவது ஒன்னு செய்யுங்கன்னு கேட்கல. You are his child. நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகள். Lift your hands right now. இப்பொழுதே கரங்களை உயர்த்தி Say, I am your child. ஆண்டவரே நான் உடைய பிள்ளை. If I see a storm, I will speak to the storm. நான் இப்பொழுது ஒரு புயலை பார்த்தா அந்த புயலை பார்த்து பேசுவேன். If I see a scenario, I will speak to that situation. ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எதிர்மறையான சூழ்நிலையை பார்த்து நான் பேசுவேன். Hallelujah. Hallelujah. Ezekiel chapter 37. எசேக்கியேல் 37வது அதிகாரம். The hand of the Lord came upon me and brought me out into the spirit of the Lord and set me in the midst of a valley. It was full of bones. அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது 1வது வசனத்தில் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவிலே என்னை நிறுத்தி. Verse 2 says those bones were very dry. அங்கே 2வது வசனம் சொல்லுகிறது அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்து போயிருந்தது. Please give me your attention. கவனத்தை கொடுங்க. Dry bones refer to any situation which is hopeless in the natural. இன்றைக்கு இயற்கையாய் பார்க்கும் பொழுது அல்லேலூயா எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு நம்பிக்கையே இல்லைன்னு தோணுதோ அதுதான் இந்த உலர்ந்த எலும்புகள். You say my situation is hopeless, nothing will happen. நீங்க சொல்றீங்க என்னுடைய சூழ்நிலையில நம்பிக்கையே இல்லை, எதுவுமே நடக்காதுன்னு சொல்றீங்க. You look at the doctor's report and say it is so bad, nothing is going to happen. மருத்துவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் கார்டை பார்த்து எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ஒண்ணுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. The doctor gave David a bad report. தாவீதுக்கு டாக்டர் ஒரு தவறான ரிப்போர்ட்டை You கொடுத்தார். know what David said? தாவீது என்ன சொன்னார்? I will live and declare the glory of God. அப்ப தாவீது ராஜா சங்கீதத்திலே சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து Hallelujah. தேவனுடைய மகிமையை விவரிப்பேன். Oh, somebody shout hallelujah. ஹalleluya. That's what he said and decreed. I'm not going to die. அவர்தான் சொன்னார், நான் சாகாமல். Even Jesus, nobody took his life. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் அவருடைய ஜீவனை எடுக்கல. He says, I'm going to lay it, I'm going to take it back when I finish it. இயேசு கிறிஸ்து சொல்ல, நானே என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், அதை பின்பு எடுத்துக்கொள்ளும்படியாக. Nobody took his life. யாரும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பிடிக்கிட்டு போல. The apostle Paul says, I'm confused whether to stay or to go. It's in my control. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 1ல சொல்றாரு, இவ் இரண்டில் நான் எதை தெரிந்து கொள்ளன்னு தெரியல, இருக்கவா இல்ல பரலோகம் போவா. And one day he says, I finished, then I will go. ஒரு நாள்ல அதுக்கப்புறம் இன்னொரு நாள்ல சொல்ல, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ போக போகிறேன். So dead situations seem hopeless situations which you're facing probably. இந்த நாள்ல ஒருவேளை சில மரித்து போன நிலைமைகள் இல்லைன்றால் நம்பிக்கை இல்லாத நிலைமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களோ? Listen to me prophetically. நான் சொல்லுகிறதை கேளுங்க, இந்த தீர்க்கதரிசன வசனத்தை கவனிங்க. Your dead situation can come to life if you will dare to decree and prophesy to your situation. மரித்து போன உன்னுடைய சூழ்நிலை மறுபடியும் ஜீவன் பெற முடியும் எப்பொழுது தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை அதை பார்த்து அறிக்கையிடும் பொழுது. In verse 3, and he said to me, Son of man, can these bones live? 3ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படும், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? Hallelujah. No, God is asking you that question. ஆண்டவர் இந்த கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறார். You think of that situation which you think is worse than dry bones. அதாவது உலர்ந்த எலும்புகளை பார்க்கலாம் ஏதாவது மோசமான சூழ்நிலை இருக்கா? Nothing can be worse than dry bones. உலர்ந்த எலும்புகளை பார்க்கலாம் எந்த சூழ்நிலை மோசமா இருக்க முடியாது. If somebody dies, there's at least some hope, but with dry bones, zero hope. மரித்து போனா கூட உடனே உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம், ஆனா செத்து போய் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு, ஏதாவது திரும்பி கொண்டு வர முடியுமா? Look at your situation and the Lord is asking you this morning. உங்க பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் இதே கேள்வியை கேட்கிறார். Can these bones, can this situation come back to life? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். Amen.
ஆமென். What is your answer? உங்களுடைய பதில் என்ன? What is your answer? உங்களுடைய பதில் என்ன? You know, Ezekiel was very smart. எசேக்கியேல் ரொம்ப புத்திசாலி. Just like us. நம்மை போல அவர் பெரிய புத்திசாலி. He says, Lord, you know. அவர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. God is asking you a question and we say, God, you know better than me. ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது உமக்கு தெரியும். So the Lord instructed Ezekiel. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். In verse number 4 he says, prophesy to these bones. 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. He said, say and prophesy. சொல்லி உரைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Or rather decree and declare to that dead bones. இருதயத்திலே தீர்மானம் பண்ணி வாயில அறிக்கையிடு என்று சொல்லுகிறார். Jump to verse number 5. 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, Thus said the verse number 5. Thus said the Lord of hosts, surely I will cause breath to enter into you. அங்கே அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். Verse number 7, as I prophesied, it was as I was commanded. இங்கே 7வது வசனத்தில் இப்படியாக, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். Verse number 9 again he says, prophesy to the breath. அங்கே 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சுவாசம் உண்டாகும்படி நீ தீர்க்க தரிசனம் உரை. Verse 10 says, I prophesied as he commanded me. 10வது வசனம் சொல்லுங்க, எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். Somebody say hallelujah. Hallelujah. Your miracle is rather in your lips and in your heart. உங்களுடைய அற்புதம் எங்கே இருக்குன்னா உங்க இருதயத்துல உங்க வாயில தான் இருக்கு. Hallelujah. Hallelujah. You have the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களோடு இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது. If you speak the word of God at your situation, உங்களுடைய பிரச்சனையை பார்த்து தேவ வசனத்தை நீங்கள் பேசினால், don't speak whatever you feel like, speak the word of God. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசாம தேவ வசனத்தை நீங்க பேசினால், you will see resurrection power. உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிறதை அந்த சூழ்நிலையில பார்ப்பீர்கள். And the Bible says these bones joined one to another, put on sinew and blood and became a living army. அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த எலும்புகளிடத்துல பேசும் பொழுது அந்த எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சரீரமாய் உண்டாகி, தோல் மதும் தசைகள் எல்லாம் உண்டாகி, ரத்தம் உண்டாகி, ஜீவனுள்ள ஒரு அதாவது சேனையாக மாறினது. Hallelujah. Hallelujah. This army was a result of this Ezekiel declaring and decreeing according to the word of God. இந்த சேனை உலர்ந்து போன எலும்புகளிலிருந்து எப்படி வந்தது என்று கேட்பீர்கள் என்றால், எசேக்கியேல் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி, lips and in your heart. இன்றைக்கு உங்களுக்கு தேவையான அற்புதம் உங்க இருதயத்தில் உங்க வாயிலும் இருக்கிறது. If you decree it, it will happen. நீங்கள் இருதயத்தில் தீர்மானித்தால் அது நடைபெறும். So we're going to give us some time to decree and declare right now. இந்த நாளிலே இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கையிட சற்று நேரம் கொடுக்க போகிறோம். Please close your Bibles and stand to your feet. Let's pray quickly. இந்த நாளிலே கண்களை மூடி Received. எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டீங்க? I am going to live and declare the glory of God. உங்களுடைய மருத்துவர் கொடுத்த அந்த சீட்டை பார்த்து இன்றைக்கு நான் சாவாமல் பிழைத்திருந்து தேவ மகிமை அறிக்கை Hallelujah. வெளிப்படுத்த When you போறேன்னு look சொல்ல at your போறீங்க. bank passbook and nothing is digited there, you're going to decree money comes into my account for my family to live well. ஒரு பொருளாதார பிரச்சனை உங்க பேங்க் பாஸ்புக்ல பணம் இல்லாத பொழுது இன்றைக்கு எனக்கு பணம் வரப்போகிறது என்னுடைய பேங்க்குள்ள என்று அறிக்கையிட போறீங்க. Hallelujah. Hallelujah. If there's a problem with the husband and the wife, there's a problem with the children, you're going to decree peace in the midst of the storm. இன்றைக்கு உங்க குடும்பத்துல உங்க கணவன் மனைவிக்குள்ளேயோ பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது அந்த புயலின் நடுவே சமாதானத்தை கூற போறீங்க. Are you ready today? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? Are you ready today? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? It's in the spiritual realm. We're going to bring it to ourselves. It's a demon which is holding your miracle. அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு அசுத்தாவி நம்ம ஜெபத்திற்கு பதில் வராதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. That person is not your enemy. The demonic force is holding your answer. உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்த நபர், அந்த மனிதர் உங்கள் சத்ரு அல்ல. உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அசுத்தாவியே உங்களுக்கு சத்ரு. That loss you faced is not because of any person. It's because the demonic spirit interfered with you. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த தோல்வி ஒரு மனிதன் மூலமாக அல்ல, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த பிசாசின் ஆவிக்கு விரோதமாய். We have only one enemy. நமக்கு ஒரே ஒரு சத்துரு தான் உண்டு. That is Satan. அது பிசாசானவன். And we are going to rebuke him and we are going to cast him down. We are going to speak the word of God and we are going to receive a miracle. இப்பொழுது நாம் செய்ய போகிற அந்த நம்முடைய எதிரடியாய் இருக்கிற அந்த பிசாசானவனை ஹல்லேலூயா விரோதமாய் பேசி அவனை கீழே தள்ளி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். First you're going to declare, I am the child of God and I got the right to demand my answer.
இப்பொழுது முதலாவது நான் தேவனுடைய பிள்ளை எனக்கு என்று ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்குரிய உரிமை அதிகாரம் உண்டு என்று அறிக்கையிட போகிறோம். And we are going to decree to our situation to change in Jesus name. நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து அது மாறும்படியா அறிக்கையிட போகிறோம். Are you ready today? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? Are you ready today? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? I cannot hear your amen. ஆமென் என்று கேட்கலையே. Are you ready? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? Come on, lift your hands to God. கரத்தை கரங்களுக்கு தேவனுக்கு lift your hands to God. தேவனுக்கு நேரா கரங்களை உயர்த்துங்க. That's where my help comes from. My help comes from the Lord which made heaven and earth. அங்கே இருந்து தான் எனக்கு பதில் வருகிறது. என்னுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Come on, everybody open your mouth and speak to the problem. Speak to the problem. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுங்க இப்பொழுது எல்லாரும். If it's a sickness, speak to the problem. அந்த வியாதியாக இருந்தால் அதை பார்த்து பேசுங்க. போ என்று சொல்லுங்க இயேசுவின் poverty situation, speak to the problem. தரித்திரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொல்லுங்க. If it's a family problem, speak to the family problem. குடும்ப பிரச்சனையா இருந்தால் அந்த குடும்ப பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லுங்க. Somebody say in the name of Jesus Christ. யாராவது ஒருவர் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்க. We come against every principality and every power. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் விரோதமாய் வருகிறோம். I come against the spirit of sickness in the name of Jesus Christ. எல்லா வியாதியின் ஆவிகளுக்கு விரோதமாய் வருகிறேன். If you're sick in your body, open your mouth and decree your healing right now. சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தா இப்பொழுதே சரீர சுகத்தை அறிக்கையிடுங்க. வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. From the top of my head to the sole of my feet, every cell is well. ஹalleluya. உச்சந்தரம் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் சுகமாய் இருக்கிறது அறிக்கையிடுங்க. இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Every family situation. ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை. Every demonic interference. எல்லா விதமான பிசாசின் போராட்டங்கள். We break your power in the name of Jesus. உன்னுடைய வல்லமையை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே உடைக்கிறோம். Every curse in the family. எல்லா குடும்ப சாபங்கள். We break it in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம் இப்பொழுது. Every poverty scenario. எல்லா விதமான தரித்திர சூழ்நிலைகள். I break its power in the name of Jesus. அதனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். Come on, open your mouth, people. Open your mouth. This is your time to open your mouth. Shanda boroko tatisete. Open your mouth. வாயை திறந்து அறிக்கையிடுங்க. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவின் நாமத்திலே அறிக்கையிடுங்க. Decree in Jesus name, I will win this war. இயேசுவின் நாமத்திலே அறிக்கையிடுங்க. இந்த யுத்தத்தை இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லுங்க. The sickness will not win this war. இந்த வியாதியானது இந்த யுத்தத்தை ஜெயிக்க போகிறதில்லை இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. Somebody open your mouth. வாயை திறந்து சொல்லுங்க. The thief comes to steal and kill and destroy, but I've come to tell you I'm going to live long in the land of the living. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். சொல்லுங்க. நான் ஜீவிக்க போகிறேன். பரிபூர்ண ஜீவனோடு வாழ போகிறேன். ஜீவனுள்ள தேசத்திலே வாழ போகிறேன் என்று சொல்லுங்க. My family is going to be well. என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க போகுது சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. Open your mouth. வாயை திறந்து சொல்லுங்க. என் குடும்பம் இயேசுவின் நாமத்திலே நல்லா இருக்க போகுது சொல்லுங்க. My children are going to be well in the name of Jesus. என்னுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே நலமா இருக்க போறாங்க சொல்லுங்க. வாயை திறந்து come on everybody, I'm not going to be struggling every day. I'm going to increase in the glory and the knowledge of Christ. மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. Somebody open your mouth. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கையிடுங்க. ஒரு வாய் சும்மா இருக்க கூடாது. Because you are a soldier engaging in warfare. இப்பொழுது நீங்க ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு யுத்த வீரன். Don't quit now. Keep speaking to the heavenly realm. நிறுத்தி விடாதீங்க. அந்த வான மண்டலத்தை பார்த்து பேசுங்க இயேசுவின் நாமத்திலே. I'm strong in the Lord and the power of his might. I'm strong in the Lord. I'm strong in the Lord. தேவனுக்குள்ள பலனாய் இருக்கிறேன். I am not weak. I am strong in the Lord. நான் பலவீனன் அல்ல. ஆண்டவருக்குள்ள நான் பலவானாய் இருக்கிறேன். He is the glory and lifter of my head. அவரே என்னுடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். You anoint my head with fresh oil. ஆண்டவரே புது எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன். Decree and declare goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் என்று சொல்லுங்க. I am blessed in the name of the Lord. இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்க. Every spiritual wickedness we break your power. எல்லா ஆவிக்குரிய ஹalleluya ஹalleluya பொல்லாப்பை இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறோம். Come on, let me hear you speak. Let me hear you. வாயை திறந்து அறிக்கையிடுங்க. இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே Come on, let the heavens hear you. ஹalleluya ஹalleluya
ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. Let the angels hear you. தேவ தூதர்கள் உங்க வாயின் அறிக்கையை கேட்கட்டும். Based on what you are saying, engage them in spiritual warfare. Hallelujah. அசுத்தாவிகள் பயந்து ஓட ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து வாயை திறந்து அறிக்கையை போ சொல்லுங்க அந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே. Give God praise. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. Hallelujah என்று சொல்லுங்க. Somebody shout a praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே. Hallelujah, hallelujah. பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே, வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார் என்றும். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள ஹல்லேலூயா வித்தியாசத்தை இன்னைக்கு அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வேதத்திலிருந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய தாசன் நம்ம இடத்துல 2 ஆராதனையும் தெளிவாக பேசியிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடை பிசாசானவன் அல்ல, நம்ம இருக்கிற சூழ்நிலைகளும் அல்ல, நம்ம குடும்ப ஜனங்களும் அல்ல. இங்கே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பாருங்க, எனக்கு இதை சொல்லும் பொழுது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. நேற்று கூட வாசித்து கொண்டிருந்தேன். முந்தின தினம் யாக்கோபின் புஸ்தகத்தில் தி புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 3 அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது 4வது வசனத்தில், பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றினால் அடிபடாமலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக
மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டையே கொளுத்திது. காட்டை கொளுத்துதோ இல்லையா, அநேகருடைய நாவு நம்மையே கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னா, நம்ம வாயினால் பேச 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 அது நமக்கு சாதகமாக செயல்படும், பாதகமாகவும் செயல்படும். அதில் ஒரு முக்கியமான சத்தியத்தை சகோதரன் அவர்கள் சொன்னாங்க, இருதயத்தில் இருக்கிறதுனால பேசணும். ஹல்லேலூயா. அதனால தான் அதிக நேரம் கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. சபை ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வருஷத்துக்கு ஒரு முறையாவது யூ ஷுட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் நம்மை பற்றி வைத்திருக்கிற திட்டம் என்ன? இன்னைக்கு சற்று யோசித்து பாருங்க. அரசாங்கத்தில் இப்போ நமக்கு ஹல்லேலூயா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அரசியல் கட்சிகள் அநேக அதாவது இலவசமான காரியங்களை கொடுக்குறாங்க. இலவசமாக ஃபேன் கொடுக்குறான், இலவசமாக என்னென்னமோ கொடுக்குறான். ஆனால் என்னென்ன கொடுக்குறான்னு தெரிஞ்சவனுக்கு தான் அது கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்கணும், அதுவும் அரசாங்கம் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கு. இதெல்லாத்தையும் பூர்த்தி செய்தால் கிடச்சிரும். இன்றைக்கி ஆண்டவர் தமதுக்கு ஆசீர்வாதங்கள் என்னென்ன வச்சிருக்கிறாருன்னு இங்கே இருக்குது. அதை பெற்றுக்கொள்வதற்குரிய மிக முக்கியமான ஒரு வழியை இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கறது இருதயத்தில் தீர்மானம் பண்ணி வாயினால் அதை அறிக்கை பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. வானத்திலேருந்து பதில் கொடுக்கப்பட்டு விட்டது, தடை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேலுடைய வார்த்தைக்கு இணங்க தேவதூதன் இறங்கி வந்து அந்த தடையை முறித்து பதில் கொடுத்ததாக வாசிக்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை எத்தனையோ முறை வாயை திறந்து தேவையில்லாத வேண்டாத அறிக்கைகளை செய்திருக்கிறோம், எதிர்மறையான அறிக்கைகளை செய்திருக்கிறோம், அபிசுவாசமான அறிக்கைகள், நமக்கே கேடு உண்டாக்கக்கூடிய அறிக்கைகள். ஹல்லேலூயா. மற்றவங்க அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்து சொல்லியிருந்தா கோபம் வந்திருக்கும். அதில் என்னை பார்த்தா இப்படி சொல்லிட்டேன், ஆனால் நம்மளே நம்மை பார்த்து நிறைய நேரம் இப்படி சொல்லியிருக்கிறோம். முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பேசக்கூடாத வார்த்தைகளை வாயினால் பேசினதுக்கு மன்னிங்க என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை அவிசுவாச வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கே விரோதமாக, நம்ம வாழ்க்கைக்கே விரோதமாக, ஹல்லேலூயா, தரைக்குறைவான, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்ம இந்த காரியம் நம்ம சம்பவித்தால் தாங்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளே பேசியிருந்தான். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருக்கு முன்னால் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. என்னுடைய சூழ்நிலையை பார்த்து, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து, ஹல்லேலூயா, தேவன் சொல்லி இருக்கிறபடி, நான் கட்டளையிட்டபடி தீர்க்க தரிசனம் உரைத்து, ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை சூழ்நிலையை பார்த்து அறிக்கையிட தீர்மானம் எடுங்க. அறிக்கையிட்டு இருக்கிறீங்க, அற்புதங்கள் ஆண்டவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். பதில்களை பார்க்க போறீங்க. உங்க ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பங்களில் தேவன் செய்ய போகிற அதிசயங்கள் பயங்கரமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷபா ரிபா பாபா.